தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இது உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, இதெல்லாமே ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. எதிர்பாராத பயணத்தில் ஒரு தடை ஏற்பட்டு பயணம் தொடரும். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். விற்கிற மாதிரி ஒரு தோற்றம், நமக்கு கைக்கு பணம் வர்ற மாதிரி சூழ்நிலைகள், எல்லாத்துலேயுமே நிறைய தடைகள். நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லுமே ரொம்ப கவனம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இது இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கறது. ப்ரொஃபஷன், தொழில், ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் லாபமாக இருக்குமான்னா சுமாராக இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கு மாதிரி ஒரு தோற்றம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அதில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன், அவர் கேதுவோடைய நட்சத்திரம். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள், அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். குறிப்பாக பெண்களுக்காக இந்த வாரம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா கும்பிடுங்க.